இந்த பயணத்தை. Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. For chanting Om, take a deep breath. Om. Om. Another deeper breath. Another deeper breath. எல்லோருக்கும் வணக்கம். இப்ப நாம தொடர்ந்து நமது திருக்குறள் பயணத்தை தொடரலாம். போன வாரமே நம்ம துறவரவியல் முடிச்சிட்டோம். இப்போ அறத்துப்பாலினுடைய கடைசி அதிகாரம் ஊழியல். நீங்க எப்பேற்பட்ட ஒரு நிலையில் இருந்தாலும், எந்த வயசுல இருந்தாலும், இல்லாட்டி எங்க ஹாஸ்பிட்டல் இருந்தாலும், டாக்டர் நாங்க எல்லாம் செய்யற முயற்சி எல்லாம் பண்ணிட்டாங்க, இதுக்கு மேல ஒண்ணுமே பண்றதுக்கு இல்லை, நம்ம எல்லாருக்கும் மேல ஒருத்தர் இருக்கா இல்லையா அப்படின்ட்டு மேல கை காட்டுவாங்க. நம்ம வாழ்க்கையிலயும் முட்டி மோதி உனக்கு என்னென்னவோ பண்ணி பார்த்து சில இதெல்லாம் அச்சீவ் பண்ண முடியாட்டி என்ன பண்றதுப்பா, நம்ம கேட்டு வந்த வழி அப்படின்னு சொல்றது மனித இயல்பு. அதுதான் உண்மை. அதைத்தான் திருவள்ளுவரும் அறத்துப்பாலின் முத்தாய்ப்பாக ஊழ்வியல் என்று முடிக்கிறார். ஊழ்வினை என்றால் நாம் முன்பு செய்த வினையினுடைய பயன்கள். பிறர்க்கு நாம் முற்பகல் செய்ய தமக்கின்னா பிற்பகல் தாமே. அது போலதானே அப்போதுமா சிலப்பதிகாரத்திலையும் இளங்கோவழிகள் அறம் பிழைத்தார்க்கு அறம் கூற்றாவதும் உரைசால் பத்திரிகை உயர்ந்தோர் ஏத்தலும் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் சொல்லியால் மாற்றதும் யாவர் பாட்டுடை. அது போல நாம வேதாந்தத்துக்கு சித்தாந்தத்துக்கு வந்தோம்னா நம்முடைய கர்ம வினைகள், கர்மம் பயன் தரல் கர்த்தரது ஆணையால் கர்மம் கடவுளோ ஒன்றி பெற கர்மம் ஜடமதால் ஒன்றி பெற. இது ஒரு கடலின் அலைகள் போல. அலைகள் ஓய அந்த அலைகளை நாம் எப்படி கையாள வேண்டும் என்பதுதான் நாம் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள். வீடு பெற்ற நிலையை அடையக்கூடியது. இருமை என்பது இயல்பாக நடந்து கொண்டே இருப்பது. அந்த இருமையிலும் எப்படி நாம் ஒருமையை காண்பது என்பதுதான் நம் வாழ்க்கையினுடைய முத்தாய்ப்பு. அதுதான் வீடு பேர். அதை எதிர்க்கக்கூடாது. அதன் இயல்பை தெரிந்து கொண்டு அதை கடந்து சென்று விட வேண்டும். அதுதான் நாம செய்யக்கூடிய கர்ம வினைகள். 84 லட்சம் யோனிகளில் எத்தனையோ பிறவி எடுத்தெடுத்து இழைத்த பிறகு அது ஆகாமிய, அது சஞ்சித்த கர்மா, பிராரப்த கர்மா, ஆகாமிய கர்மா. சஞ்சித்த கர்மா ஜென்ம ஜென்ம ஜென்மமா சேர்த்து வச்ச நம்ம தானிய கிடங்குல சேர்த்து வச்ச தானியம் போல பெரிய மூட்டை. பிராரப்த கர்மா சரி, இந்த ஒரு ஜென்மம் எடுத்து நான் பூமிக்கு சென்று இந்த அனுபவங்களை எல்லாம் அனுபவித்து நான் மேம்படுத்திக் கொள்வேன் என்று நாம எடுத்துக்கொண்டு வந்ததுதான் பிராரப்த கர்மா. அடுத்தது பிறவி எடுத்த பிறகு நான் எனது, எனக்கு, என்னுடைய என்ற உணர்வினால் நாம் செய்யக்கூடிய செயல்களின் பயனாக விளையக்கூடிய கர்ம வினை, காமிய கர்மம். இது 3 தான். ஆக காமிய கர்மாவிலே ஜாக்கிரதையா இருக்கணும். அந்த ஐ மீ மை மைண்ட், நான் எனது எனக்கு என்னுடைய என்பது அது நிழலாக கூட படாமல் சர்வ ஜாக்கிரதையா இருக்கும். அப்ப நீங்க இந்த பிறவியில் செய்யக்கூடிய கர்ம வினைகளை தவிர்க்கலாம். பிராரப்த கர்மம் நிச்சயம் விடுங்க. பிராரப்த கர்மாவுக்கு 2 விளைவுகள் தான் தப்பிச்சுக்கிறது. ஒண்ணு, எத்தனை உயிரினங்களின் உள்ளங்களில் நீங்கள் வாழ்கிறீர்களோ, வாழ்த்துக்கள் கூறுகின்றனவோ, அது உன்னுடைய பிராரப்த கர்மாவினுடைய பயனை அழிக்கும், குறைக்கும். கீழே விழுந்து கையக்கால் உடையிறது, சிராய் போட போகும். அப்போ கீழே விழுந்து எந்திரிக்கணும். அதுதான் பிராரப்த கர்மா. அதனுடைய விளைவுகளின் தாக்கம் நீங்கள் எவ்வளவு அறச்செயல்களை செய்திருக்கிறீர்கள் என்பதை பொறுத்து.
யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை, யாவர்க்குமாம் ஆவிற்கு ஒரு வாயுரை, யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்படி, யாவர்க்குமாம் பிறர்க்கு எவ்வுரைத்தார் என்ற திருவள்ளுவரின் திருமந்திரத்தின் வழியில் இந்த வாழ்க்கையை அமைத்துக் கொண்டார். பிராரப்த கர்மாக்கிற விளைவு வரும், ஆனால் அதன் தாக்கம் மிக சிறித அளவே இருக்கும். The grace will flow. The grace will flow. அது இறைவனுடைய ஒரு வாக்குறுதி. இட்ஸ் a promise given by God. கிருஷ்ண பரமாத்மா, எத்தனை உள்ளங்களில் நீ விளக்குகளை நல்லுறவு என்ற விளக்கை ஏற்றுகிறாயோ அவ்வளவுக்கு அவ்வளவு உனக்கு பாதுகாவலனாக நான் இருப்பேன். இது நான் கிருஷ்ண பரமாத்மா மட்டும் கிடையாது, சத்குரு எத்தனையோ பேர், ஷிர்டி சாய்பாபா, நீ ஒரு உயிருக்கு நல்லதை செய்தால் என்னுடைய அன்பை என்னாலே கட்டுப்படுத்த முடியல, நான் தானே இந்த கிரேஸ் ஓடி வருது உன்னை பார்த்து அப்படின்னு வாக்குறுதிகள் கொடுத்திருக்காங்க. அதனால இந்த வாழ்க்கையை பயணம் நாம இந்த வாழ்க்கையை சரியான முறையில நடத்திக்கணுங்கிறதா நாம தெரிஞ்சுக்க போறோம். ஆக அவா அறுத்தல் என்ற போனதோட கடைசியா அதோட துறவரைகள் முடிஞ்சிடுது. ஆக பாயிரைகள் 4 அதிகாரங்கள், இல்லறவியல் 20 அதிகாரங்கள், துறவரவியல் 13 அதிகாரங்கள் பார்த்தாச்சு. இப்பொழுது கடைசியாக ஊழியல் என்ற ஒரே ஒரு அதிகாரம். ஆக 38 அதிகாரங்களை கொண்டது அறத்துப்பார். எப்படி சாங்கிய யோகம் பகவத்கீதையில த எசன்ஸ் ஆஃப் பகவத்கீதா, அது போல இன்னைக்கு நாம திருக்குறளுடைய பயணத்தை இன்று நாம் முடிக்கிறோம். இந்த செஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா I will request all of you to share your views, your experiences for a minute or two. நீங்க எப்படி உணர்ந்தீங்க, எப்படி என்னோட பயணிச்சீங்க, எப்படி இதை என்ஜாய் பண்ணீங்க, என்னுடைய எளிய உரை, இந்த எளியனுடைய உரை உங்களுக்கு ஏதாவது நல்ல பலனை கொடுத்தா தெரிஞ்சுக்கிறது ஒரு அம்மாவுக்கு ஒரு ஆசை. எப்பவுமே ஆஹா பேசிட்டு இருப்ப அந்த அந்த பாராட்டுகளை கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கும். அதே நேரத்துல அதனுடைய கிரிட்டிசிசம் கமெண்ட்ஸ் கேட்கறச்சே இன்னும் எப்படி என்னை நான் மேம்படுத்திக் கொள்ள முடியும் என்பதற்கு எனக்கு ஒரு வழிகாடாக இருக்கும், ஒரு வாய்க்காடாக இருக்கும். ஆக இப்பொழுதுதான் ஊழியல் என்பதை ஆக ஊழியல் கிளியரா தெரிஞ்சு, ஊழ்வினை நாம் செய்த செயல்களின் பயன். அதுதான் முதல் குறள். ஆகு ஊழால் தோன்றும் அசைவின்மை, கைப்பொருள் போகு ஊழால் தோன்றும் மடி. ஆகு ஊழலால் தோன்றும் அசைவின்மை, கைப்பொருள் போகு ஊழால் தோன்றும் மடி. அண்மையப்படுத்தினார், கைப்பொருள் ஆகு ஊழால் அசைவின்மை தோன்றும். கைப்பொருள் என்றால் நம்முடைய செல்வமானது வளர்ந்த அதிகமானது. ஆகு ஊழால் நல்வினை பயன், ஆகு ஊழ் போகு ஊழ் நல்வினை பயன். அசைவின்மை, அசைவின்மை என்பது உங்களுக்கு எப்படி ஒரு அளவே இல்லாமல் ஊக்கத்தை கொடுத்து உங்களை முன்னேற்றி சொல்வது, அசராது போறது சொல்றோம் இல்லையா. அசைவின்மைன்னு நகரம் இருக்கிறது கிடையாது, ஆழம் இருக்கிறது கிடையாது. அசைவின்மை என்றால் அசதி இல்லாத ஊக்கம், இன்னும் செய்யணும் இன்னும் செய்யணும் என்ற அந்த உற்சாகம், அதுதான் அசைவின்மை. தோன்றும் ஒருவனுக்கு நல்ல காலம் வந்துடுச்சுன்னு அவன் செய்த நல்வினை பயனாக அவனுக்கு இது செய்யணும் அது செய்யணும் இது சேர்க்கணும் அது சேர்க்கணும்ட்டு தானோ தோணும். கைப்பொருள் ஆகு ஊழால் அசைவின்மை தோன்றும். அசைவின்மை என்றால் அயராத ஊக்கம். ஒருவனுக்கு நல்வினை பயனாக செல்வம் பெருகுவதற்கான முயற்சியும் ஊக்கமும் உண்டாகும். போகு ஊழால் மடி தோன்றும். அதே உங்களுக்கு கெட்ட நேரம் வந்தது, நீங்கள் செய்த தீவினை பயனை அனுபவிக்கணும். என்ன மடி, மடி என்றால் சோம்பல். இந்த பக்கம் இருக்கிற அந்த பக்கம் எடுத்து வைக்க கூட தோணாது, அப்படியே திம்முன்னு உட்கார்ந்துருப்பாங்க. ஏடா பித்து பிடிச்ச மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கேன், ஏதாவது போய் உருப்படியா பண்ணேன் அப்படி சொன்னா கூட செய்ய தோன்ற. போகு ஊழால் மடி தோன்றும். தீவினை பயனாக இருக்கும் செல்வமும் அழியக்கூடிய நிலையை உண்டாக்கும். சோர்வும் சோம்பலும் குந்தி தின்றால் குன்றும் கரையும் ஒரு பழமொழி இருக்கு. அது போல ஒண்ணுமே செய்யாம இருக்கிறதுல அழிக்கக்கூடிய நிலை பொழுது அது தீவினை பயனுடைய ஒரு விளைவு என்று தெரியும். இதற்கு அற்புதமான ஒரு உதாரணம் கோவலன் கண்ணகி தான். அதற்கு அதை விட மிஞ்சின உதாரணம் எதுவுமே கிடையாது. ஒரு அற்புதமான வணிகன், வணிக பெரும் தலைவர், அழகான மனைவி. ஏன் புத்தி அப்படி போகணும்? மாதவி அப்படி ஆடவரசி பின் போகும்பொழுது எல்லாத்தையும் தொலைச்சிட்டு அப்புறமா புத்தி வரும். சரி, இனிமேலாவது நம்ம நல்லபடியா இருக்கணும்ட்டு மனைவி வருஷம் என்ன பண்ணுன்னு என்ன செய்யறது தெரியல. கையில கைப்பொருள் இல்லை. மதுரைக்கு வர்றாங்க. வந்து
அவங்க சொல்றாங்க கண்ணகி, இந்தாங்க என்னுடைய கால் சிலம்பு இருக்கு. இதை வித்தாவது வரக்கூடிய பணத்தை வச்சுட்டு ஏதோ ஒரு தொழில் தொடங்கலாம். முதலையில் நம்முடைய அற்புதமான மறுவாழ்வை ஆரம்பிக்கலாம் என்ற பொழுது அவர் கூவிக்கொண்டு செல்வோம். அப்பொழுது பொற்கொல்ல அந்த கால் சிலம்பை வாங்கி பார்க்கிறோம். இது நம்ம மகாராணியோட சிலம்பத்தை திருடு போச்சு சொன்னாங்க. அது இருக்குதே, அதே மாதிரி அச்சா இருக்குதே அப்படின்னு சொல்ல, அதுவே அவனுக்கு வினையா முடிஞ்சு கோவலனை கைது பண்ணி அரசவையில் நிறுத்தரிச்ச அந்த மன்னனும் என்ன சொல்லுவான், தேரா மன்னா அப்படின்னுட்டு கண்ணகி சொல்லக்கூடிய அளவுக்கு என்னுடைய மனைவி, என்னுடைய மகாராணியருடைய சிலம்பு மாணிக்க பரலை உடையது, எனது முத்து பரலை உடையது, இதோ எடுத்துக்கொண்டு அது வீசி எறிகிறச்ச அந்த முத்துப்பரல் அந்த பாண்டிய மன்னனின் உதட்டில் படும் பொழுது அவர் தன் சிம்மாசனத்திலிருந்து உருண்டு வந்து யானோ அரசன் யானே கள்வன் அப்படின்ட்டு உயிரை துறக்கிறான். இதெல்லாம் வரலாறு. ஆகல இவங்க ஏன் மதுரைக்கு போகணும், மதுரைக்கு போய் ஏன் காசிலம்ப விற்கணும், வித்ததுக்கு அவனுக்கு திருட்டு பட்டம் வரணும், திருட்டு பட்டம் வந்து அவன் ஏன் சிரச்சேதம் பண்ணணும். அப்ப கண்ணகி ஏன் மதுரையை தீமூட்டி இருக்கணும். கண்ணகி இன்றும் கொற்றவையாக அந்த தீயினுடைய சக்திக்கு தேவதையாக விளங்குகிறாள் என்று இன்னைக்கு கொற்றவை என்ற ஒரு வழிபாடு இருக்கு. ஆக நீதி தவறா ஒரு நெறிமுறைகள் கற்பனை தவறா அவங்க இருக்கக்கூடிய பெண்கள் கடவுளாக மதிக்கப்படுவார்கள் என்பதற்கு கண்ணகியே சாட்சி. இது எடுத்தோம்னா இட்ஸ் வெரி பிக் காம். இது நம்முடைய கற்பனைக்கு எட்டாத ஒரு நிகழ்வு. அது மட்டுமல்ல, விஸ்வாமித்திரர் எடுத்துக்கலாம், ராஜ ரிஷி. அவர் அற்புதமான மன்னன். நாட்டுல பஞ்சம் தலை விரித்தாடும் பொழுது என்ன பண்றதுன்னு தெரியல, தவம் இருக்கிற இதுக்கு நாட்டுல அந்த வளம் பெருகுது, இதுதான் வாழ்க்கையா அவரு டர்னிங் பாயிண்ட். பட்டினத்தார் அந்த ஒரு சொல், காதற்ற ஊசியும் வாராது காணும் கடைவழிக்க, அவர் வாழ்க்கையை புரட்டி போட்டுச்சு. இது போல ஒன்றல்ல இரண்டல்ல எத்தனையோ உதாரணங்களை கொள்ளலாம். அத்தனைக்கும் அடிப்படையாக இருக்கக்கூடியது நம்முடைய முன் வினை பயன். இது நம்ம மார்க்கவே கூட மறுபடியும் சொல்றது இதுதான். நாம நினைச்சு நம்ம அப்பா அம்மாவுக்கு பிறந்தோமா, நாம நினைச்சு ஐயரா பிறக்கணும், ஐயங்காரா பிறக்கணும், கிறிஸ்டியனா பிறக்கணும், முஸ்லிமா பிறக்கணும்னு நினைச்சோமா, நாம நினைச்சு இந்த படிப்பு தான் படிக்கணும்னு நினைச்சோமா, நாம நினைச்சு இவர்தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைச்சோமா, நாம நினைச்சுதான் குழந்தைங்க பிறந்திருந்தோம். இப்படி சொல்லிக்கிட்டே போறோம். கடைசி மூச்சு கூட நம்ம கிட்ட கிடையாது. எல்லாமே இட்ஸ் ஆல் ஹேப்பன்ஸ். அரங்கோ அந்தராத்மா நர்த்தக ஆத்மா. சிவசூத்திரம் வந்து கடைசியில முடியறது. ஆக இரண்டாவது திருக்குறள், பேதை படுக்கும் இழவு ஊழ் அறிவு அகற்றும் ஆகல் ஊழ் உற்ற கடை. பேதை படுக்கும் இழவு ஊழ் அறிவு அகற்றும் ஆகல் ஊழ் உற்ற கடை. இதை அண்மையப்படுத்தினால் இழவு ஊழ் அறிவு பேதை படுக்கும். நம்ம கெட்ட காரணம் வந்துருச்சுன்னு நம்ம அறிவு மங்கி போயிடும். எவ்வளவுதான் புத்திசாலியா இருந்தாலும் அவருக்கு கண்ணுக்கு திறப்பட்ட மாதிரி, கண்ணுக்கு திறப்பட்ட மாதிரி. நான் இங்க ஆர்ட் ஆஃப் லிவிங்ல சென்ட்ரல் ஜெயில பிரிசனர்ஸ்க்கு எல்லாம் கோர்ஸ் எடுத்திருக்கேன். குருஜி டபுள் 2 லாங் கிரியா கொடுக்க சொல்லுவார். ஒவ்வொரு பேட்ச்லயும் ஒரு 30-40 கைதிகள் இருப்பாங்க. அவங்களெல்லாம் பார்த்தா ஏதோ பண்ணு எனக்கு பாவமே. அப்ப எத்தனையோ பேர் என் மடியில தலை வச்சு அழுதுருக்காங்க. அதுல ஒருத்தர், சார் என் வாழ்க்கையே புரட்டி போட்டுடுச்சு சார், வாய்க்கால் வரப்புல ஏதோ ஒரு வேகத்துல எங்க அண்ணனை வெட்டிட்டா சார், இந்த மண் வெட்டியில அவர் இறந்துட்டார். அதனால அவர் குடும்பத்தை காப்பாத்தாம முடிஞ்ச போச்சு. இப்ப நான் ஜெயில இருக்கிறதுனால என் குடும்பமும் தொலைஞ்சு போச்சு. இப்ப ரெண்டுமே இல்லாம எங்க குடும்பம் நடுத்தருவில் இருக்கு அழுதுருக்க. ஏன்? அந்த ஒரு வினாடியில் என்ன நடந்தது தெரிய. ஆக இழவு ஊழ் அறிவு பேதை படுக்கும். தீவினை பயனாக ஒருவன் செயலாக்கும் பொழுது அவனது அறிவை அந்த தீவினை மங்கச் செய்துவிடும். ஆகல் ஊழ் உற்ற கடை அகற்றும். அதே நல்வினை பயனுக்கான நேரம் வந்தால் அறியாமை நீங்கி உனது அறிவு வளரும். இது எத்தனையோ உதாரணங்கள் நம்ம சொல்லிட்டே போயிட்டே இருக்கலாம். ஏன்டா செஞ்சேன், தெரியாம செஞ்சுட்டேன் சார், இனிமேல செய்வியா, செய்ய மாட்டேன் சார். சரி, ஒரு 5 வருஷம் கழிவு அவர் மறுபடியும் பார்க்கல, என்னடா பண்ண, தெரியாம செஞ்சுட்டேன் சார். சோ தெரிஞ்சு செய்யறதுக்கும் தெரியாம செய்யறதுக்கும் நீங்கள் மட்டுமே காரணம் அல்ல. அதனால தான் குருஜி கூட திக் வந்தனா வைப்பார். நம்மை சுற்றி பல தேவதைகள் இருக்கின்றன, பல சக்தி நிலைகள் இருக்கின்றன. நம்முடைய வினை பயனுக்கு ஏற்றவாறு
நாம் ஆட்டுவிக்கப்படுகிறோம். ஆட்டுவித்தால் யாரொருவர் ஆடாதாரை ஆசை என்னும் மேடைகளே ஆடுகிறேன். அற்புதம். ஆக இழவு உள் அறிவு பேதை படுக்கும். தீவினை பயனாக ஒருவன் செயலாற்றும் போது அவனது அறிவை அது மங்கச் செய்துவிடும். ஆகல் உள் உற்ற கடை அகற்றும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொன்னோம்னா தசரதன் எப்பேற்பட்ட சக்கரவர்த்தி, கருணை வள்ளன். அவர் நாட்டு மக்களுக்காக வேட்டையாட போகும்பொழுது அப்பதான் சிரவணன் தன்னுடைய கண்கள் வயதான முதியோரான பெற்றோர், அப்பா தாகம் எடுக்குதுடா சிரவணான்றப்ப, இருங்கப்பா நான் போய் தண்ணி மொண்டு விட்டு வர்றேன் ஒரு குடுவை எடுத்துட்டு போவான். அந்த குடுவை எடுத்துட்டு போறது சத்தம் கேட்கிறச்சே ஒரு மத யானை எதுவோ அங்க தண்ணி குடிக்கிற மாதிரி தசரதனுக்கு தோணணும். ஏன் தோணணும்? அடடா இது இருக்கிறதுங்கன்ட்டு அது மாதிரி அம்பு எய்தி விட அது அந்த அவன் அது நேரா அது அவன் மேல பாய, ஐயோ அவன் கத்துறச்சு, அடாடாடாடா என்னவோ பெரிய தப்பு நடந்து போச்சுட்டு தசரதன் ஓடி வர, அதுவே மிகப்பெரிய ஒரு அவர் மேல் சாபக்கேடாக மாறிட்டு, வயதான காலத்தில் எங்களை காப்பாற்ற இருந்த ஒரே ஒரு குலக்குழந்தை எங்கள் மகனை நீ கொன்று விட்டாய். இதே போல் தாய் தந்தையராக நாங்கள் படும் இந்த வேதனையை நிச்சயமாக நீ உணர்வாய், நீ படுவாய் அப்படின்ட்டு தசரதனும் தான் உயிருக்கு உயிராக நேசித்த ராமனை ஏன் நீங்க வேண்டும்? பட்டாபிஷத்துக்கு எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க. அடுத்த நாள் ஏன் கைகேயிக்கு அந்த புத்தி வரணும், என் பையன் பரதன் தான் வரணும். என் அம்மாவுக்கு கௌசல்யா பிராட்டியை விட மேன்மையா வளர்த்தவங்க, அன்போடு ஆதரிச்சவங்க கைகேயி, வீரமங்கை, அவருக்கு வில்வித்தை கற்றுவித்தவர் ராவனுக்கு. அப்படி இருக்கக்கூடிய அதே அம்மா ஏன் மந்தரை அதை போதனை பண்ணணும்? ஏன் ராமன் காற்றுக்கு செல்லவில்லை? இதெல்லாம் பார்த்தோம்னே இதெல்லாம் நமக்கு படிப்பினை படிப்பினை படிப்பினை. ஆக நம்முடைய எண்ணங்களை நாம் சீராக வைத்துக் கொண்டு சந்தோஷம் வர்றச்ச எல்லாருடன் ஷேர் பண்ணிக்கணும். துக்கமும் வேதனையோ வர்றச்ச அது கண்டு வேதனைப்படாம ஏன் எனக்கு ஏன் எனக்கு என்று இல்லாமல் வை நாட் மீ கேள்விக்குறியாக ஆச்சரியக்குறியாக அந்த துன்பத்தை எதிர்கொண்டு எப்படி மேற்கொண்டு அதை வென்றுவிட வேண்டும். அதே நேரத்தில் இந்த துன்பத்தில் நான் என்ன பாடம் கற்றுக்கொள்கிறேன், எனக்கு என்ன படிப்பினை, என்னுடைய அனுபவம் என்னத்தை உணர்த்துகிறது என்பது நமது நோக்கமாக இருக்கிறது. ஆக பேதை படுக்கும் இழவு ஊழ் அறிவு அகற்றும். ஆகல் ஊழ் உற்ற கடை. அடுத்த குறள், நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். நுண்ணிய நூல் பல கற்பினும், நுட்பமான அறிவுத்திறனை வளர்க்கும் பல நூல்களை ஒருவன் கற்றறிந்திருந்தாலும் கற்று மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். அந்த ஊழ்வினை சரியான நேரத்தில் செயலாற்றும் பொழுது உண்மை அறிவே மிகும். எல்லாம் மறந்து போய் உன் கர்ம வினை எனக்கு ஒரு புத்தி கொடுக்குது, அதான் செய்வேன். உண்டா இல்லையா? எவ்வளவோ படிச்சிருப்போம் நாம, ராத்திரியில் தனியா வந்துட்டு இருக்கோம், ஏதோ சத்தம் கேட்குது, படிச்சது கழிச்சு எல்லாம் மறந்து பயம் மட்டும் நிற்கும். திடீர் வேக வேகமா ஓடி வரணும். ஏன் வேகமா ஓடி வரணும்? அப்போ உங்கள் புத்தி செயலற்று போய்விடும். தாம்பிடை பாம்பென்றும் ஒரு கட்டையடை கல்வன் என்றும் கிளிஞ்சலடை வெள்ளி என்றும் கருதும் என் மனிதன் வள்ளலார் பாடுறது. அப்ப நீங்க கற்றறிவு எல்லாம் போயிடும். ஏதோ நம்மளை தூக்கி போவாங்க கவர் பண்ணி that kind of a delusion. It will happen because அது உங்கள் அனுபவ பாடமாக தொடர்ந்து ஜென்ம ஜென்மாவா வருது. ஆக நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். ஆக அந்த காலகட்டங்கள் வரும் பொழுது ஒண்ணுமே செய்ய முடியாது. பெரிய கோவிட்ல எத்தனை பேர் பார்த்திருக்கேன் நான். கோவிட்ல நான் I was a volunteer encouraging and giving counseling. அப்போ இதே கேட்கிறத மிகப்பெரிய சயின்டிஸ்ட் இன் கல்பாக்கம், அவர் வீட்டுக்கு போய் அவர் கூட பேச போறேன். கதவை தட்டுற, காலிங்க மேல அடிக்கிறேன், உள்ள திறக்கிறார். சார் முதல்ல உங்க முகமூடிய போட்டுக்கோங்க. அவர் எனக்கு சொல்றார். சரி போட்டுட்டேன், உள்ள போறேன். என்னங்க ஆச்சு? கதவு எல்லாம் மூடி இருக்கு, தொட்டு காத்து கூட வராம ஏசியில மட்டும் போயிட்டு. சார் எங்க ஒய்ஃபு சமைக்கிறதையே மறந்துட்டாங்க. ஒரு வருஷமா நாங்க கேட்டரிங் எல்லாம் சாப்பிட்டு இருக்கோம். கேஸ் ஸ்டவ் பத்த வைக்கிறதுக்கே பயப்படுறான். ஏதாச்சும் செய்யுங்கோ. இதெல்லாம் பார்த்தவன் சார். நாங்க அந்த அம்மா கிட்ட பேசுறேன். அந்த அம்மா சொல்றாங்க, டீ ஆர்டர் பண்ணி கொண்டு வர்றேன், நீங்க ஏதாச்சும் குடிங்கோ, எனக்கு
கேஸ் பக்கத்துல போறதா பயமா இருக்கு. அது வெடிச்சுடும் பயம் எனக்குள்ள இருக்கு. அறுசுவை உண்டியை சமைத்துக் கொண்டிருந்த ஒரு பெண்மணி கேஸ் ஸ்டவ் பத்த வைக்க பயமான நிலைக்கு கோவிட் அவங்களுக்கு தள்ளி எடுத்து அந்த கிளாஸ்ட்ரோபோபிக் அந்த அடங்கி 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 4 செவத்துக்குள்ள இருக்கிறப்ப ஆல்மோஸ்ட் யூ லூஸ் யுவர் பேலன்ஸ். அதெல்லாம் பார்த்தோம். அதுக்கப்புறம் தான் சொன்ன மூச்சு பயிற்சிலாம் பண்ணுங்க, தைரியமா இருங்க. அப்ப அவர் சொன்னாரு, "என்ன சார் எங்களுக்கு நல்லது சொல்ல வரணும்னு பார்த்தா நீங்க வெளிய வர சொல்றீங்க. இதெல்லாம் ஆயிர காரியமா? வெளியலாம் வரமாட்டோம். உள்ள இருந்தா சொல்றதா இருந்தா சொல்லுங்கன்ட்டாரு." சரி அப்படியாவது பண்ணுங்கன்னு அவனுக்கு வந்து யோகா பயிற்சிலாம் சொல்லிட்டு வந்தேன். அது போன்ற நிலை ஏன் வருதுன்னா, நுண்ணிய பல நூல் கற்பினும், நுண்ணிய நூல் பல கற்பினும். பெரிய சயின்டிஸ்ட். அவர் வந்து எல்லா பிரிகாஷன்ஸ் எடுத்துட்டு இருக்கார். இருந்தாலும் கதவ திறக்க பயப்படுறார். என்ன ஆயிடுமோ? என்ன ஆயிடுமோ? அந்த பயம் ஏன் வருது? ஏற்கனவே அது ஆழ்நிலை மனப்பதிவுகளாக இருக்கு. அவர பார்த்து அவர் மனைவி சபிக்கிறத மறந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எனக்கு தெரியல. ஆக நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவியலையும் அது யாருக்கும் சொல்ல முடியாது. அதுதான் வந்து கால நேரம் அப்படிங்கிறது. அடுத்தது இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியர் ஆதலும் வேறு. இருவேறு உலகத்து இயற்கை. இருநிலை அதாவது இருமைதான் இந்த உலகத்தினுடைய இயல்பு. அதே போல வினை பயனும் இருவை. நல்வினை தீவினை. அதன் பயனாகத்தான் உங்கள் வாழ்க்கை நடக்கிறது. உலகத்து இயற்கை இருவேறு. வினை பயனால் இயங்கும் இவ்வுலகத்தின் இயல்பு இருவகைப்பட்டதாகும். அதாவது நல்வினையால் ஒருவர் செல்வத்தை உடையவராக இருப்பது ஒரு வகை. இரண்டாவது வகை அறிவுடையவராக இருத்தலும் இன்னொரு. அறிவு, செல்வம் 2 ஒண்ணு சேர்த்து போகாது. சரஸ்வதி மகாலட்சுமி ஒண்ணு சேர்ந்தது பெரிய அது அதிசயம். அப்ப என்ன சொல்றார்? திருவேறு தெள்ளியர் ஆதலும் வேறு. திருவேறு. நீ பணக்காரனா இருக்கிறது ஒரு வகை. தெள்ளியர் வேறு. உங்களுடைய தெளிவான அறிவுடைய இருப்பான வேறு. இத வச்சுக்கிட்டு அவங்க வினை பயன் மூலமா தான் உன்னுடைய பணக்காரன் ஆறுதும் சரி, புத்திசாலி ஆறுதும் சரி அப்படின்னு திருவள்ளுவர் ரொம்ப அழகா கோடிட்டு காட்டுகிறார். இருவேறு உலகத்து இயற்கை திருவேறு தெள்ளியர் ஆதலும் வேறு. உலகத்து இயற்கை இருவேறு. வினை பயனால் இயங்கும் உலகத்தின் இயல்பு இருவகைப்பட்டதாகும். செல்வம் உடையவராவது ஒரு வகை, அறிவு உடையவராவது இன்னொரு வகை. அது எப்படி? திருவேறு தெள்ளியர் ஆதலும் வேறு. செல்வமுடையவர்கள் அறிவின் ஆற்றல் இல்லாதவர்களாகவும் இருக்கலாம். கண்கூடு எப்பேற்பட்டவங்க யாருல எத்தனை பேர் அமைச்சரா இருக்காங்க நீங்க பார்த்தீங்கன்னாலே தெரியும். யாருன்னா குவாலிபிகேஷன். அதுல ஐபிஎஸ் ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்காங்க. சேவகம் பண்ண வேண்டும். தெளிந்த அறிவுடையவர்கள் வறியவர்களாகவும் இருக்கலாம். மகாகவி பாரதி எப்பேற்பட்ட ஞானி. அவர் வந்து வறியவர். ரொம்ப ஏழைய வறுமையில் தான் இருந்தார். இவையெல்லாம் அவரவர் வினை பயன்களே. இதை யாரையும் சொல்லி தப்பு இல்லப்பா. திருக்குறள் சொல்ற வினை பயன்டா நீ கேட்டு வந்த வழி சொல்ற. நல்ல எடுத்த குறள். நல்லவை எல்லாம் தீயவாம் தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்கு. நல்லவை எல்லாம் தீயவாம் தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்கு. செல்வம் செயற்கு. இந்த உலகம் பல வகை செல்வங்கள் சேர்ப்பதற்கு நீ எவ்வளவோ முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது எப்படியோ என்னென்ன வேலையை பண்ற. எதுக்கு? சம்பாதிச்சு சேர்த்துக்கணும் அப்படின்னு. நல்லவை எல்லாம் தீயவை ஆகலாம். நல்லதை எண்ணி நாம செய்யற நல்ல காரியம் தீமையில முடியல. தீயதா மற்றவர்களுக்கு தோன்றலாம். சார் அற்புதமான திருக்குறள் சார். நீங்க நல்லதை நினைச்சு ஒண்ணு பண்ணிட்டு இருப்பீங்க. ஒரு அப்பா இருந்தாரு. அவர் சொன்னாரா, மகனே நல்ல காரியம் பண்ணாதான்டா உங்களுக்கு நல்ல வினை. புத்திசாலியா இருப்பீங்க. நான் 3 பிள்ளைகளை பெத்து வச்சிருக்கேன். நீங்க 3 பேரு 3 முத்தா இருக்கிறீங்க. தினம் ஒரு நல்ல காரியம் பண்ணிட்டு வந்து எனக்கு சொல்லணும். ஐ வில் அப்ரிஷியேட் அப்படின்னு. சரிப்பா இருந்து ஆரம்பிச்சிடுறோம் நாங்க. பெரிய செல்வந்தர். அவருக்கு அப்புறம் 3 பேரும் சொத்தை பிரிச்சுக்கணும். சரின்னுட்டு சாயங்காலம் வந்தாங்கன்னா சாயந்தரம் காலையில எல்லாம் போயிட்டு சாயந்தரம் 4 மணிக்கு வர்றாங்க. 4 பேரா வர்றாங்க. அவங்க அப்பாவுக்கு ஒரே சந்தோஷம். என்னடா 3 பசங்க தானே. இவர் யாரோ ஒரு எக்ஸ்ட்ரா ஆளு. இவர் யாருப்பா? இவருக்கு ஃப்ரெண்டுப்பா. என்னடா நல்ல காரியம் பண்ணீங்க சொல்லுங்கடா. நாங்க ஏன்பா கேக்குறீங்க?
ஒரு பாட்டி ரோடு ஓரத்துல நின்னுட்டு இருந்தாங்க. நாங்க பாட்டியே ரோடு கிராஸ் பண்ண வைக்கணும்ட்டு இழுக்கிறோம். அந்த பாட்டி விடுங்கடா, விடுங்கடான்னுட்டு இருந்தாங்க. நாங்க 3 பேரா சமாளிக்க முடியல. 4 பேரும் சேர்ந்து அந்த பாட்டிய குண்டு கட்ட தூக்கிட்டு போய் அந்த பக்கம் விட்டுட்டோம். அப்படின்னு சொன்னாங்க. ஆஹா! ரொம்ப அற்புதமான காரியம் பண்ணியிருக்கீங்கடா. ஒரு வயதான மூதாட்டிக்கு 4 பேர் 2 பேர் இல்ல 3 பேர் 4 பேர் சேர்ந்து பண்ணியிருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். யாரோ காலிங் பெல் அடிக்கிறாங்க. என்னடா காலிங் பெல் அடிச்சாங்கன்னு போய் திறந்து பார்த்தா, அந்த பாட்டி நின்னுட்டு இருக்காங்க. திட்டுன்னு திட்டிட்டு இருக்காங்க. நான் பாட்டுக்கு ரோடு ஓரத்துல வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன். இவங்க குண்டு கட்டா தூக்கிட்டு போயிட்டு ரோடுக்கு அந்த பக்கம் விட்டுட்டாங்க. திரும்பி வீட்டுக்கு வர்றது பெரிய கஷ்டமாயி போச்சு. நல்ல பிள்ளைங்கள பெத்து வச்சிருக்கீங்கய்யா. மனுஷனா நீங்க திட்டிட்டு போறாங்க. உங்க அப்பா ஒரே ஷாக். என்னடா பண்ணீங்க? அப்பா எங்களுக்கு என்ன தெரியும்? அந்த பாட்டி ரோட்டோரத்துல நின்னு திரும்பி திரும்பி பார்த்துட்டு இருந்தாங்க. ஓ! பாட்டி ரோட் கிராஸ் பண்றாங்க. இப்படி நாங்க நெனச்சுக்கிட்டோம். நீங்க தானே சொன்னீங்க. நல்ல நல்ல காரியம் பண்ணுன்ட்டு. நாங்க 3 பேரால பண்ண முடியல. கூட்டாளிய சேர்த்துக்கிட்டு பாட்டிய அந்த பக்கம் செஞ்சுட்டோம். அவங்க அப்பா தல அடிச்சுக்கிட்டார். இவங்க என்னன்னா பாட்டிக்கு நல்லது பண்ணணும்னு. நடந்தது என்ன? ஆப்போசிட். அது அதுபோல நடக்கலாம். நல்லவை எல்லாம் தீயவாம், தீயவும் நல்லவாம் செல்வம் செயற்கு. ஆமாங்க. இதெல்லாம் உண்மை. பேங்க்ல நெறைய பட்டிருக்கேன் நான். பேங்க்ல நெறையவே பட்டிருக்கேன். திடீர்னு லோன் வேணாம் அப்படிம்பாங்க. பேங்க் மேனேஜர் பர்சனலி ரெஸ்பான்சிபிள் வேற சொல்லி வச்சுருவாங்க. சரின்ட்டு லெஃப்ட், ரைட், சென்டர்ல குடுத்ததுக்கு அப்புறமா, அது எல்லாம் காந்தி கடன்னு தள்ளுறச்ச, "நீ எப்படி குடுத்த? ஏன் குடுத்த? யார் குடுக்க சொன்னா?" அப்படின்ட்டு 10 வருஷம் கழிச்சு கேட்பாங்க. நம்ம எங்கேயோ ஒரு மூலையில இருப்போம். அது எங்கேயோ முன்ன 10 வருஷம் முன்னாடி வேற பிரான்ச்ல இருக்கும். அதெல்லாம் தோண்டி எடுத்து அதுக்கு பதில் சொல்லணும். செத்த மவனே! அதிலேயே ஒரு போயிடும். தினம் பைத்தியம் புடிச்ச மாரி ஆயிடும். அது கிளியரா. ஏன்டா பண்ணோமா கடவுளேன்னு தோணும். இது இல்ல. ஆக நல்லவை எல்லாம் தீயவாம். இந்த உலகம் செல்வம் செயற்கு. இவ்வுலகம் பல வகை செல்வங்களை சேர்ப்பதற்கு பல வகையான முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது நல்லவை எல்லாம் தீயவாம். நீ நல்லதை எண்ணிட்டு பண்ணதெல்லாம் தீமையா முடியலாம். தீயவும் நல்லவாம். மவனை என்ன பண்றான் பாரு நீ நினைச்சிட்டு இருந்தா கூட அது உனக்கு நன்மையாவே முடியும். அப்படின்னு இதுவும் நடந்தது. ஒரு பம்ப் செட்டுக்கு சாங்ஷன் பண்ணிட்டு அந்த பம்ப் செட் வந்து காணாம போயிடுச்சு. தொலைஞ்சு போச்சு. அப்புறமா எப்படியோ தேடி வந்துட்டு அப்புறமா வந்து கிடைச்சது. நல்லா பண்ண வெரி குட். ரொம்ப நல்லா பண்ணீங்க. யூ ஆர் தி பெஸ்ட் பிரான்ச் மேனேஜர் ஃபார் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்ட்டு எனக்கு பெஸ்ட் பிரான்ச் மேனேஜர் அவார்ட் குடுத்தாங்க. நான் அந்த பெஸ்ட் பிரான்ச் மேனேஜர் ஒண்ணுமே பண்ணல. ஒண்ணுமே கழட்டல. சாதாரண பேங்க் போயிட்டு வந்துட்டு இருந்தேன். அத விட மெத்த பிரான்ச் தான் நெறைய பண்ணியிருக்கேன். அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இத்தனூண்டு பிரான்ச், கிராம பிரான்ச். தினம் போயிட்டு வருவேன் நானு. அது பெஞ்ச் தேய்ச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கு பெஸ்ட் பிரான்ச் மேனேஜர் ஃபார் த பெர்ஃபார்மன்ஸ். அப்பதான் யோசிச்சேன். அடடடா! வேலை பண்ணாம கூட நமக்கு இந்த மாரி எல்லாம் வரும் போல இருக்கேன்ட்டு தலைய சொரிஞ்சுட்டு இருந்தேன். அதுதான் இங்க. இந்த திருக்குறள் படிக்கச்சு அதான் நல்லது தருது. தீயவும் நல்லவாம். நாம தீமை ஏற்படுமோ என்று அஞ்சி முயற்சிகளை மேற்கொள்ளாத போதும் நன்மை தருபவர்களாகவும் வாழலாம். இதுதான் ஊழ்வினை பயன். See the subtle difference. தீமை ஏற்படுமோ? எங்கடா அவன் லோன் குடுத்தா கட்டாம போயிடுவோம். அவன் லோன் குடுக்க மாட்டேன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தா கூட, நாம் மேற்கொள்ளாத செயல்கள் நன்மை தருபவைகளாகவும் ஆகும். வெரி குட். யூ ஹவ் கண்டக்டட் த பிரான்ச் வெரி வெல். அப்படின்னு அவள தட்டி கொடுத்து அவார்டும் கொடுக்கலாம். நன்மை தருபவைகளாகவும் ஆகுவது அத்தனையும் ஊழ்வினை பயன்களாலே. அதுக்கு அடுத்தது பருகினும் ஆகாவாம் பால் அல்ல உய்த்து சொருகினும் போகாதம. பருகினும் ஆகாவாம் பால் அல்ல உய்த்து சொருகினும் போகாதம. பால் அல்ல பருகினும் ஆகாவாம். பருகினும் அப்படின்னா முயற்சி செய். எவ்வளவுதான் முயற்சி செய்து பால் அல்ல என் பால் அது கிடையாது. என்னோட பொருள் கிடையாது. பால் அல்ல பருகினும் ஆகாவாம். ஆகாவாம்னு நமக்கு நிக்காது, போயிடும். ஊழ்வினை காரணமாக தமக்கு உரிமையான பொருள் என்ற பொருளை முயற்சியுடன் காப்பாற்றினாலும் தம்மிடத்து இருக்காமல் நீங்கிவிடும். எத்தனை பேருக்கு நமக்கு வந்து அனுபவம் வந்து காக்குயா குண்டு மணியா சேர்த்து பிளாட் வாங்கி
சரி பிளாட் வாங்க விற்கிற நிலைமையும் வந்துச்சு. நம்ம எவ்வளவுதான் பாதுகாத்து பாதுகாத்து வச்சா கூட ஊழ்வினை வர்றச்ச அது விற்க வேண்டிய சூழ்நிலை தானாக அமையும். இதெல்லாம் ஒவ்வொருத்தர் வாழ்க்கையிலும் ஒவ்வொரு பாடங்கள் நீங்க உங்க அப்படியே ஒரு ரிவிஷன் கொடுத்துட்டு போனீங்கன்னா உங்க வீட்டுல உங்களுடைய வாழ்க்கையை புரட்டு அப்படியே திரும்பி ரீப்ளே பண்ணீங்கன்னா நீங்க உன்னை எவ்வளவு காப்பாத்தணும் ட்ரை பண்ணியிருந்தா கூட உங்களுக்கு தெரியாம அதை விற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படுதாம். உங்கள் கையை விட்டு போக வேண்டிய சூழ்நிலை ஏற்படும். அது உங்கள் ஊழ்வினை காரணம். பால் அல்ல பரிகினும் ஆகாவா. ஊழ்வினை காரணமாக நமக்கு உரிமையான பொருள் என்று ஒரு பொருளை முயற்சியுடன் காத்தாலும் தம்மிடத்து இல்லாமல் அந்த பொருள் நீங்கிவிடும். தம் உய்த்து சொருகினும் போக தாம் துய்த்து அதை அனுபவிச்சு அடடா இது நமது கிடையாதுடா நினைச்சா கூட அது உங்ககிட்டயே நிற்கும். தம் வைத்து சொருகினும் வேணாம் போயிடுவா அப்படி நீங்க தள்ள முயற்சித்தாலும் போகா இன்னும் விட்டுட்டு போ. தமக்கு உரிமையற்றது என்று உணர்ந்து அப்பொருளை வேண்டாம் என்று நீக்கினாலும் தம்மை விட்டு போகாமல். இது நீங்க பியாண்ட் யுவர் ரீசன். நம்ம பொருள் எவ்வளவுதான் நீங்க காப்பாத்தி வச்சா கூட உங்களுடைய இடம் பொருள் ஏவல் உங்க சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உங்களை அப்படியே கிடுக்கிப்படி ஓட வைக்கும். அப்பா விட்டா போறேன்டான்னு போயிடுவீங்க. ஒண்ணுன்னு இது ஏண்டா நமக்கு கடவுளை யாரோ எடுத்துட்டு போட்ட வேண்டாண்டான்னா கூட உங்க டிவியே நீங்க உங்களுடைய வராண்டால வச்சா கூட யாரும் எடுத்துட்டு போக மாட்டாங்க. வெளியே வரும். இதெல்லாம் அனுபவ பாடங்கள். பரியனும் ஆகாம பால் அல்ல வைத்து தாம் தமக்குரிய பொருள் என்று முயற்சி செய்து எப்படியெல்லாம் காப்பாற்றினாலும் அது தம்மிடம் இல்லாமல் நீங்கிவிடும். தம் வைத்து சொரியனும் போக. நாம பார்த்தாச்சு நமக்கு உரிமை இல்லை. இந்த பொருட்கள் உரிமை கிடையாது எடுத்துக்கோங்கன்ட்டு இது வேணாம்னு சொன்னா கூட சொரியனும் வேண்டாம் என்று விட்டாலும் போகா தம்மை விட்டு போக நம்மகிட்ட ஒட்டிட்டு இருக்கு. அது ஏன்னு தெரியும். இது அடுத்தது ரொம்ப பிடிக்கும் எனக்கு. எல்லாருக்கும் சொல்லியிருக்கேன். வகுத்தான் வகுத்த வகை அல்லால் கோடி தொகுத்தாலும் தொய்த்தலரு. வகுத்தான் வகுத்த வகை அல்லால் கோடி தொகுத்தாலும் துய்த்தலரு. பெஸ்ட் எக்ஸாம்பிள் அலெக்சாண்டர். மாமன்னன் அலெக்சாண்டர். இந்த உலகத்தையே தன் கைக்குள் வைத்திருந்த அலெக்சாண்டர். அவன் பட்ட அனுபவம் மற்றவர்களால் இந்தியாவில் அவன் பெற்ற ஞானம். நான் இறக்கும் பொழுது என்னுடைய சவப்பெட்டியின் வெளியே என் கைகள் திறந்திருக்கட்டும், என் உள்ளங்கைகள் திறந்திருக்கட்டும். உலகமே போற்றக்கூடிய மாமன்னனாக இருந்த அலெக்சாண்டர் எதையுமே தன்னுடன் எடுத்து செல்லவில்லை என்ற மிகப்பெரிய பாடம் இந்த உலகத்திற்கு என்னுடைய இறப்பின் காரணமாக அமையட்டும் சொன்னது வரை. அது எந்த வல்லான் வகுத்தான் வகுத்த வகையல்லா கோடி தொகுத்தாலும் கோடியா நீ சேர்த்து வச்சுக்கிட்டாலும் துய்த்தல் அரிது. அது உன்னால அனுபவிக்கணும்னு இருந்தா தான் அனுபவிக்கும். இல்லை காட்டி உன்னால அனுபவிக்கவே முடியாது. பொதுவான திருப்பி கோடி தொகுத்தாக்கும் ஏராளமான செல்வம் சேர்த்து வைத்தாலும் வகுத்த வகையெல்லாம் துய்த்தலறிது. இறைவன் முன்வினை காரணமாக காட்டும் வழிகள் அல்லாது அவனது அருள் அன்றி அதை அனுபவிக்கவே முடியாது. திருவள்ளுவர் அடிச்சு சொல்ற. இது கோவிட் டைம்ல நிறையவே பார்த்து இதுல அனுபவ பாடங்கள் ரொம்ப முக்கியம். ஒரு பக்கத்துல சென்ட்ரலைஸ்டு ஏசி 4 பிள்ளைங்களுக்கு தனித்தனி பங்களா. தனக்கும் தன் மனைவிக்கும் பங்களா. அவர் வயசு 55, அவங்க மனைவி வயசு 56. 2 பேருக்கும் கோவிட் வந்துருச்சு. எல்லாம் ஒரே காம்பவுண்ட் இருக்காங்க. 4 பிள்ளைங்க, 4 மருமகள், பேரன் பேத்திங்க. ஒரு டீ வச்சு கொடுக்க கூட வரல அவங்க அப்பா அம்மா. நான் போய் அவரோட தைரியமா பேசிட்டு இருக்கேன். சார் நாங்க என்ன பாவம் பண்ணோமோ தெரியல சார். காரு பங்களா எல்லாமே இருக்குது. டீ வச்சு கொடுக்க ஆள் இல்லை சார். நாங்களே கையை கால் இழுத்துட்டு போய் டீ வச்சு குடிச்சுட்டு இருக்கேன் சார். ஏதோ முடிஞ்சதை சாப்பிட்டு இருக்கேன் சார். உயிரை கையில புடிச்சிட்டு இருக்கேன் சார். நான் இப்ப பெரிய பிள்ளைகிட்ட போயிட்டு அவனுக்கு திட்டேன். ஏன்னா பெத்த அப்பாடா உன்னை படிக்க வச்சு இவ்வளவு பெரிய தொழிற்சாலை உருவாக்கி உன்னை ஒரு முதலாளி ஆக்கியிருக்காரு. அந்த அப்பாவுக்கு என்ன வேணும் சார், எனக்கு அப்பா மேல உயிர் சார், திட்டாதீங்க. நான் என்ன சார் பண்ண முடியும்? கவர்மெண்ட் போட்ட ஆர்டர் சார். அவருக்கு கோவிட் எனக்கு வந்துடுச்சுன்னா என் மனைவிக்கு வரும், பசங்களுக்கு வரும்.
இவங்களெல்லாம் யார் சார் காப்பாத்துவாங்க? இந்த காதுல இதே வார்த்தைகளை நான் கேட்டேன். நான் சொன்னேன், அப்ப அப்பா அம்மாவுக்கு மிஞ்சி போயிடுச்சாடா எல்லாமே? சார் அப்பா மேல மரியாதை இருக்கு சார். ஆனா என்ன சார் சிச்சுவேஷனு? இப்ப நான் சொன்னேன், எனக்கு உங்க அப்பாவுக்கு என்னடா சம்பந்தம்? நான் ஏன்டா வந்தேன்? உங்க அப்பா அம்மா நல்லா இருக்கணும் தானே வந்தான்னு. சார் அது நீங்க எடுத்தது ரிஸ்க். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் வாழ்க்கையில் அனுபவித்தவன். அதுக்கு ஒரு வாரம் கழிச்சு அவங்க 2 பேருமே இறந்துட்டாங்க. அவங்க இறந்தப்ப கார்ப்பரேஷன் லாரி தான் 2 உடம்பையும் எடுத்துட்டு போய் கிரிமட்டோரியத்துல போட்டு. ஒரு பையனும் கூட வரல. 4 பிள்ளைங்கள பெத்தாரு. சென்ட்ரலைஸ்டு ஏசி. 4 பசங்களுக்கு தனித்தனி பங்களா, உரிய காலத்துல கல்யாணம், காட்சி, பேரப்பிள்ளைங்க. இத்தனையும் இருந்து அவர் தலையெழுத்து தானும் தன் மனைவியும் கார்ப்பரேஷன் சிப்பந்திகள் வந்து கடைநிலையில் விழுந்து அவர் எடுத்துட்டு போயிட்டு கிரமட்டோரியம் தெரிச்சு. இதெல்லாம் வாழ்க்கையில் பார்த்தவன். தலையெழுத்துன்றது இதுதான். ஆக ஆக இதுதான் வகுத்தான் வகுத்த வகையெல்லாம் கோடி தொகுத்தாலும் துய்த்தலர் இது துறப்பார்மன் துப்புரவு இல்லா உரற்பாரா ஊட்டி வழியும் எனே துறப்பார் மன துப்பு இல்லா துப்புரவு இல்லா உரற்பால் ஊட்டா கழியும் எனின். இங்க மண்ணுங்கிறது அசைநிலை, அதுக்கு அர்த்தம் கிடையாது. துப்புரவு எல்லாம் துறப்பா. எப்போ நமக்கு வாழ்க்கையில துன்பங்கள் வர்றச்ச அடுக்கடுக்கா என்னடா தலையெழுத்து இந்த வாழ்க்கையில என்னத்தடா காரணம், நேரா சன்னியாசம் வாங்கிட்டு போலாமே அப்படின்னு நினைத்த காலங்கள் ஒவ்வொருத்தருக்கும் வாழ்க்கையில வரும். என்னடா வாழ்க்கை கவனிங்க, சன்னியாசம் கண்டிட்டு போலாம் போறோம், என்னத்தை கண்ட இந்த வாழ்க்கையில அப்படின்ட்டு. அப்ப சொல்ற இந்த துன்ப நிலை, இந்த வருத்தம் தரை, இந்த வேதனை ஒவ்வொருத்தருக்கும் வரணும். அப்பதான் இந்த உலகத்தினுடைய நிலையாமை நீ உணர்வ. ஆக உனக்கு துன்பம் வரணும்ட்டு திருவள்ளுவர் சொல்ற. அதுதான் உன்னை இந்த பக்தி நிலைக்கு எடுத்து சென்று இந்த வாழ்க்கையின் நிதர்சனமான உண்மை எது என்று உனக்கு புரிய வைக்கும். துப்புரவு எல்லாம் துறப்பா. துப்புரவு என்றால் துப்புரவு இல்ல, வறுமையில் உழர்பவர்கள். துப்புன்னா உணவு. துப்புரவு இல்ல, தனக்கு வேண்டிய தேவைகள் இல்லாமல் போகி வறுமை நிலையில் இருக்கக்கூடியவர்கள் துறப்பா. இந்த உலகத்தை விட்ட போன போட்டிருக்க அப்படின்ட்டு எண்ணங்கள் வரும். ஏன்னா பாரு, உணர்பால விதியின் வினைகள், விதியினுடைய வினை பயன்கள் கழியும் எனின். ஜுரம் வரும், படுக்கையில படுத்த படுக்கையா இருக்கும், எல்லாம் படுக்கையிலே செய்ய வேண்டிய நிலை வரும். என்னடா கடவுளே, இந்த மாதிரி படுத்த படுக்கை ஆயிட்டானே, யார் யாரும் நன்மையை தொடர்றாங்களே, கடவுள் கஷ்டமா இருக்குதே கடவுளை அப்படின்ட்டு இருந்து மன வேதனைப்பட்டு உடல் வேதனைப்பட்டு உள்ளத்தில் வேதனைப்பட்டு இருக்கும் பொழுது இப்ப சரியா போச்சு. அப்போ அந்த பட்ட அனுபவங்கள் என்னடா வாழ்க்கை, இதுக்கு மேல என்னடா உன்னை நினைக்க வைக்கும். அதனாலதான் உனக்கு அந்த நோய் வந்ததுட்டு திருவள்ளுவர் சொல்றார். உரற்பால ஊட்டா கழியும் எனில், அந்த விதியின் பயனாக வரக்கூடிய வேதனைகள் உனக்கு தொந்தரவை கொடுத்து தானாகவே விலகும் என்றாலும் அந்த அனுபவம் உனக்கான பாடத்தை கொடுத்து உன்னுடைய வாழ்க்கையின் நிலையின்மையை உனக்கு உணர்த்துகிறது. அது உனக்கு தேவைங்கிறார் வள்ளுவர். வாழ்க்கையில சந்தோஷமா அவருக்கு தெரியாது. நமக்கு அது கீழே விழுந்து நம்ம கைகால் உடையச்சுதான் மனைவியினுடைய அருமை தெரியும், உங்களுடைய குழந்தைகளுடைய அருமை தெரியும், மற்ற மக்களுடைய அருமை தெரியும். we are not independent, we are interdependent. ஒருத்தரை சார்ந்துதான் நம்ம இருக்கு. அதை முதல்ல ஏத்துக்கணும். அப்பதான் இந்த ஈகோ போகும். இல்லாட்டி நான் நெட்டிக்கிட்டே நிற்போம். அது முதலில் தானா வந்துட்டு தான் புத்திசாலித்தனம். இல்ல காட்டி முதல்ல தெரிஞ்சுக்கணும். படிப்பறிவு பட்டறிவு இஸ் an experiential experience or bookish or intellect based knowledge. intellect based knowledgeக்கு வேல்யூவே கிடையாது. அது பட்டாதான் புத்தி வரும். பெரிய அதை பட்டாதான் இந்த வாழ்க்கை நிலையாமை தெரியும். அப்ப நமக்கு எல்லாம் என்னென்ன நல்லது பண்ணாங்கன்ற நன்றி உணர்வு அப்பதான் வரும். அப்பதான் இந்த உடம்பினுடைய லிமிடேஷன்ஸ் நமக்கு தெரியும். அது ஒன்றை துறவு நிலைக்கு அழைத்து செல்லும் வள்ளுவர் சொல்றார். துப்புரவு இல்லா துறப்பார். வறுமையில் உணர்பவர்கள் துறவை மேற்கொள்ள வேண்டும் என்ற கருத்தை உடையவர்களாக மாற்றப்படுவார்கள். துறப்பார் எப்போ? உரற்பால உட்டா கழியும் எனின், விதியின் விளைவினால் ஏற்படும் துன்பங்கள் தோன்றி தானாக மறையும் பொழுது கூட வாழ்க்கையில் நீ பட்ட வேதனைகளும் துன்பங்களும் உனக்கு விரக்தியை தோன்ற வைக்கும். அதுதான் உன்னுடைய ஊழ்வினை பயனுக்கு வடிகோலி
அதற்கான ஞானத்தினுடைய மேன்மை நிலைக்கு உன்னை உயர்த்தி செல்லும். அடுத்தது, நன்று ஆங்கால் நல்லவா காண்பர், அன்று ஆங்கால் அல்லவன். ரொம்ப அழகா இருக்கு. ஏய், நல்லது வரைச்சு சந்தோஷமா குறிக்கிறல்ல, ஹாப்பி ஹாப்பியா. அப்போ கெட்டது வரைச்ச மட்டும் ஏன்டா மத்தவங்களை திட்டுற? அழகா திருவள்ளுவர் சொல்ற, நல்வினை பயன் போய் குதிச்ச, ஃபைன், பங்களா வாங்கிட்டேன், பிளாட் வாங்கிட்டேன், கிரகப்பிரவேசம் பண்ணிட்டேன், உடம்புக்கு ஜுரம் வந்தா மட்டும் ஏன் எனக்கு மட்டும் வந்துச்சு எனக்கு கேட்டுட்டு இருக்கிறியே. நன்று ஆங்கால் நல்லவா காண்பவர், ஊழ்வினை நல்வினை பயனால் நல்ல நேரம் வரும் பொழுது வரும் இன்பங்களை முழுமையாக அனுபவித்து ஆனந்தம் கொள்பவர்கள். அன்று ஆங்கால் அல்லற்படுவது எவன்? அப்படி இல்லாமல் தாம் செய்த தீவினை பயன்களால் அல்லற்படுவது, துன்பம் படும் பொழுது அப்பொழுது மட்டும் ஏனி மற்றவர்களை மேல் வருத்தப்படுகிறார்? அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியதுதானே. ரொம்ப அழகா அப்படி வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி திருவள்ளுவர் சொல்ற, சந்தோஷம் வரப்ப நான் தான் பிரிக்கிறியே, நீ பண்ணது உனக்கு உனக்கு ஒரு வேண்டாங்கிறப்ப ஏற்பட்டுச்சுன்னு அதை மட்டும் ஏன்டா ஏத்துக்க மாட்டேங்கிற? நன்று ஆங்கால் நல்லவா காண்பவர், ஊழ்வினை பயனாக வரும் இன்பங்களை அனுபவித்து ஆனந்தம் கொள்பவர்கள். அன்று ஆங்கால் அல்லப்படுவது எவன்? அப்படி இன்றி தீவினை பயன் காரணமாக துன்பம் விளையும் போது மட்டும் அதை ஏற்காமல் வருத்தப்படுவது எதற்காக? இது நம்ம யோசிக்கணுங்க. அர்த்தம் இந்த ஊழ்வியல் நம்ம திருக்குறளை புரட்டி போடுது. இத்தனை நம்ம அர்த்தப்பட கடைசியில முத்தாய்ப்பாக கிரௌனிங் குளோரி, அதுதான் இந்த கிரௌன் ஜுவல். கடைசியா ஒரு நெத்தி அடிக்கிறது, ஊழி பெருவலி யாவுல, விதியை விட வலிமை வாய்ந்தது எது? இங்க வலிங்கிறது வலிமை. ஊழி பெரு வலி யாவுல. சார் ராமன் ஏன் சார் காட்டு, ஏன் சார் சீதா பிராட்டி ராவணன் கடத்தி, ஜடாயு பெருமன் ஏன் ரெக்கையை வாட்டம், கடைசியில ஏன் சுக்ரீவன் கிட்ட போய் இதெல்லாம் பார்த்துட்டு வந்தோம்னா இது வாழ்க்கையே ஒரு அனுபவங்களின் கோர்வையா போகும். ஊழில் பெருவலி யாவுல மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். அற்புதமான திருக்குறள். ஊழில் பெருவலி யாவுல, விதிகை போல வலிமை வாய்ந்திருக்கும் சக்தி எங்கேனும் இருக்க முடியுமா? யாவுல எங்க இருக்கு காட்டு பார்க்கும். ஏன் மற்றொன்று சூழினும் தான் முந்ததும், நீ எவ்வளவுதான் முயற்சி எடுத்துக்கிட்டு அது எப்படா தடுக்கிறது? நீங்க இந்த யூடியூப் எல்லாம் பார்க்கணும், மாத பலன், வார பலன், தின பலன் எல்லாம் வரும். உங்களுக்கு இந்த மாதிரி விளையும், உங்களுக்கு இது பண்ண வேணும், அதை போன பரிகாரம் பண்ணுங்க, அந்த கோயிலுக்கு போங்க, இந்த கோயிலுக்கு போங்க. அந்த கோயில், அந்த கோயில் பொறுத்தது கோயில் கதவு சாத்தி இருக்கும். நீங்க திருநள்ளாறு கோயிலுக்கு போங்க, போயிட்டு அங்க கருப்பு வஸ்திரத்தை ஒருத்தருக்கு கொடுங்க, கொடுத்துட்டு பரிகார பூஜை பண்ணிட்டு வாங்க, எல்லாம் சரியா போயிடும் அப்படின்னு சொல்லி அனுப்ப. நம்ம அடிச்சு பிடிச்சி காரை வச்சுக்கிட்டோ ரயில்லையோ எங்கேயோ ஒன்று போய் சேரும். சேர்ந்தா சாயந்தரம் 6 7 மணி ஆயிடும், நடு சாத்திட்டு இருக்கோம். அடுத்த ட்ரெயினுக்கு நீங்க புக் பண்ணிட்டு இருப்பீங்க, அங்க இருக்க முடியாது, இல்லாக்கிட்ட ஏதோ ஒண்ணு நடக்கும். நீங்க போனது போக முடியாமலும் அதுவும் ஊழ்வில்தான். மற்றொன்றது சூழினும் தான் முந்தரும், அதன் விளைவுகளை மாற்ற வேண்டி நீங்கள் முயற்சி மேற்கொண்டாலும் முடிவில் விதியே வெல்லும். ஆக விதி வலியது. ஆக இத்தனை குறள்கள், நாம இத்தனை அதிகாரங்களை நாம படிச்சுட்டோம். பாயிரை அல்ல 4 அதிகாரங்கள், இல்லை 20 அதிகாரங்கள். பாயிரல கத்துக்கிட்டது என்ன? திருக்குறளினுடைய என்ன திருவள்ளுவர் கூற வருகிறார், அந்த நூலின் பயன். இல்லறவையல் நீத்தார் பெருமை நிலையை அடைய இல்லறவையல் இருந்துகிட்டே நீ அதை அடைய முடியும். துறவரவியல் உன்னுடைய பொறுப்புகளை கழித்த பின் எப்படி இறைமையை நீ அடைய வேண்டும் என்று விரும்புகிறார். கடைசியில முத்தாய்ப்பாக ஊழியல். நல்லது வர்றச்ச அதை எல்லோருடன் ஷேர் பண்ணிக்க. துன்பங்கள் வர்றச்ச அதுல என்ன பாடம் கத்துக்கிறேன்னு தெரிஞ்சுக்கோ. மத்தவங்களை நோக வைக்காத, நீயும் நோக்காத. இதுதான் கடைசியா அந்த ஊழியலை நாம முடிக்கிறோம். ஆக ஊழில் பெருவலி யாவுல மற்றினும் மற்றொன்று சூழினும் தான் முந்துரும். என்ன அழகான தான் முந்துரும், தான் முந்துரும். நமக்கு முன்னாடி போய் நிப்ப நடக்கிறது. நம்ம எவ்வளவோ முயற்சி பண்ணி போயின்றோம். அந்த முயற்சி கூடிதான் இறைவன். நம்ம கூடா கட்ட ஒண்ணுமே செய்ய முடியாது. ஊழில் பெருவலி யாவும் அந்த விதியை விட வலியது, வலிமை வாய்ந்தது வேற எந்த சக்தி இருக்கு? எத்தனை புராணங்கள், எத்தனை பிள்ளைங்க, எத்தனை பாக்குறேன் நான். எவ்வளவுதான் ஆஞ்சநேயரே இருந்தா கூட
அதிலே இருந்தா கூட பிரம்மாஸ்திரத்துல அவர் கட்டி போடலையா இந்திரஜித்து? அந்த நேரத்துக்கு அவர் கட்டுப்பட்டுதான் இருந்தார். ஆஞ்சநேயர் நினைச்சிருந்தா முடிஞ்சிருக்க முடியல, கட்டுப்பட்டுதான் இருந்தார். அது போல அந்த விநாயக பெருமான் கிட்ட சனீஸ்வரன் வர, சுவாமி 7.5 சனி பகவான் அப்படி கண்டதாங்க, மினிமம் எங்களுக்கு பர்மிஷன் கொடுங்க. என்ன பண்ணிட முடியுமா நீ? எல்லா கணங்களுக்கும் நான் தான் கணபதி அதிபதி, ஒண்ணுமே செய்ய முடியாது, எங்க பாட்டு பண்ணு பார்க்கலான்ட்டு உங்களுக்கு போயிடுற விநாயக பெருமான். சரி, சனீஸ்வரன் வெளியவே காத்துட்டு இருக்கிறார். காத்துட்டு இருந்த பெருமா கணபதி பெருமானே இப்ப வாங்க, டைம் முடிஞ்சிட்டு சிரிச்சுக்கிட்டே வருவார். என்னையா என்ன பண்ணிட்ட நீட்டு? என்ன சுவாமி இவ்வளவு நேரம் தம் கட்டி தண்ணிக்குள்ள இருந்தீங்கல்ல, அதுவே போதையை வெற்றிட்டு போயிட்டே இருப்பார் சனீஸ்வர பகவான். அது போல விதியின் விளைவுகள் எப்படி வரும் என்பது நமக்கு தெரியாது. ஆக இந்த அறத்துப்பால் என்பது தான் முழுமையான திருக்குறளை மற்றதுமே விரிவாக்கம். எப்படி ரிக்வேதம் தான் சாம வேதம், யஜுர்வேதம் அவற்றினுடைய விரிவாக்கம். ரிக்வேதம் தான் பேசிக்ஸ், அதனுடைய விரிவாக்கத்தை குறிப்பது தான் மற்ற வேதங்கள் அப்படி சொல்லுவாங்க. அது போல எப்படி சாங்கிய யோகம் தான் பகவத்கீதையுடைய அடிப்படை, மற்ற அத்தனை அத்தியாயங்களும் அதனுடைய விரிவாக்கம் தான். அதே போல திருவள்ளுவரின் திருக்குறளில் அறத்துப்பால் தான் சாங்கியம், மற்ற பொருட்பால் காமத்துப்பால் என்பதெல்லாம் அதனுடைய விரிவாக்கம் வித் டிஃபரெண்ட் டைமென்ஷன்ஸ். இதை நீங்க ஸ்ரவணம் மனனம் நிதித்தியாசனம் இதை பண்ணிட்டு இருந்தாலே போதும். இதுக்கப்புறம் தான் எனக்கு தோணித்து வீடு பெறை பற்றி சொல்ல வரலையே. அப்பதான் எனக்கு இறைவன் அருளா, அதுவும் அவன் அருளால் அவன் தாழ் வணங்கி என்றது போல ஔவையின் ஞான குரல். அதுல முழுக்க 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 131 அதிகாரங்கள், 31 அதிகாரங்கள், சாரி 31 அதிகாரங்கள். அதுல 310 31 அதிகாரம் 310 பாடல்கள் இருக்கு. அதுல எல்லாமே வீடு பெற்றை அப்படி எசன்ஸ் ஜூஸ் எடுத்து அவை பிராட்டி கொடுத்துறாங்க. எனக்கு மெய்சில் இருக்காம அது திருமகத்துல மந்திரத்துல 3ஆம் தந்திரம் அஷ்டாங்க யோகத்தை சொல்ற மாதிரி அவ்வை பிராட்டி அற்புதமான அஷ்டாங்க யோகம் சொல்றாங்க. அது எப்படி விநாயகர் அகவல்ல உங்களுக்கு ராஜயோகத்தை பற்றி சொல்றது மாதிரிதான் உங்களுடைய அவ்வை ஞான குரல்ல அந்த ராஜயோகத்தின் விரிவாக்கம் அமைஞ்சிருக்கு. அதை நம்ம அடுத்த புதன்கிழமையிலிருந்து அப்படியே இப்ப என்னுடன் பயணித்தமைக்கு முதற்கண் அனைவருக்கும் என் நன்றி கூறி, என்னுடன் பயணித்தமைக்கு நான் மிகவும் பாக்கியம் செய்தவன் என்ற ஒரு அற்புதமான விளக்கத்தை உங்கள் அடிகளை சமர்ப்பித்து, இப்ப நீங்க என்னுடன் பயணித்த பொழுது எப்படி அனுபவிச்சுக்கிட்டு உங்கள் வாயால் கேட்கறதுக்கு எனக்கு ஆசையா இருக்கு. பாக்கியம் அம்மா, நம்ம லக்ஷ்மி, சௌந்தரவல்லி அவங்க, நம்ம ஷைலா எல்லாருமே ஷேர் பண்ணிருக்கேன். சுமதி அம்மா, இப்போ பிரீத்தம் இப்பதான் வந்திருக்கார் திஸ் டைம், and I welcome him. If he is interested, he can continue to travel with us. இப்போ I request பாக்யம் அம்மா to share her experience. Unmute பண்ணிக்கோங்க, சொல்லுங்க. Unmute பண்ணிக்கோங்க. சொல்லுங்கம்மா. கேட்கலையே, கேட்கலம்மா. உங்க மைக்கை செக் பண்ணிக்கோங்க. உங்க மைக்கை செக் பண்ணுங்க. ஷைலா நீங்க பேசுங்க. சார், நான் நிறைய கிளாஸஸ் நடுநடுல மிஸ் பண்ணி தான் வந்தேன். ஆனா எனக்கு எஸ்பெஷலி இந்த லாஸ்ட் 2 கிளாஸஸ், இந்த ஊழியர் அந்த என்னன்னா நிறைய அப்படியே இந்த லிவிங்ல நமக்கு இருக்கிறதோட அப்படியே பேரலா அப்படியே அதே சொல்ற மாதிரியே நீங்க அவ்வளவு அழகா கரெக்டா அந்த இடத்துல ஞாபகம் வருதோ தெரியல. அந்தந்த இடத்துக்கு வேண்டிய மாதிரி அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்க்கு வேண்டிய மாதிரி நீங்க எக்ஸாம்பிள்ஸ் கதை அப்படியே காலட்சேபம் எல்லாம் பண்றவங்க மாதிரி அவ்வளவு ஈஸோட உங்களுக்கு வருது. அதைத்தான் நானும் பார்த்துட்டே இருக்கேன். நன்றி நன்றி. சுமதிமா, இந்த கஷ்டம் வரும்போது அத நீங்க பாடம் கத்துக்கணும்னு சொன்னீங்க பாருங்க, அந்த ரொம்ப பிடிச்சது. எனக்கு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருப்பேன், நம்ம இப்படி மாதிரி ஆயிட்டோம்னு சொல்லிட்டு. ஒரு நல்ல பாடம் கத்துக்கிட்டேன் சார். தேங்க்யூ. அதுதான் திருக்குறள்.
தேங்க்யூ சார், தேங்க்யூ. மிக்க நன்றி. சௌந்தரவல்லிமா. நமஸ்காரம் சார். உங்களோட முதல் முறையா பயணிச்சிருக்கேன் குரல் கேட்கறதுல. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நீங்க சொல்ற விதம் வந்துட்டு டோட்டலி ஒரு மாதிரி மத்த லெக்சர்லாம் கேட்கறது பார்த்துருச்சா டோட்டலி டிஃபரெண்ட். ஒரு ஜெயஸ்ரீ மேடம் சொல்ற மாதிரியே நம்ம லைஃப்ல இருக்கிற சின்ன சின்ன எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் வந்துட்டு ரொம்ப ரொம்ப ஈஸியா நமக்கு எப்படி புரியணும் அப்படிங்கிறது மேடமும் அப்படித்தான் சொல்லுவாங்க. அவங்க பகவத்கீதா கிளாஸ் ஆகட்டும், சங்கீதா எல்லாத்துலயுமே நம்ம பக்கத்துல என்ன நடக்கிறதோ அதை வச்சே அவங்க உதாரணம் சொல்லுவாங்க. நீங்களும் அதே மாதிரிதான் உதாரணம் சொன்னீங்க. அண்ட் எஸ்பெஷலி நானும் பேங்கர் கட்டா நீங்க பேங்க்ல சொல்றதெல்லாம் எனக்கு அப்படியே அப்ளை ஆகும். நான் உடனே அந்த நினைவுக்கு போயிடுவேன். நான் பேங்க்குக்கு இப்படிதான் நடந்தது அப்படிதான் நடந்ததுன்னு. அது எனக்கு ரொம்ப இதுவா இருந்தது. அண்ட் மோரோவர் வந்துட்டு குரல் வள்ளுவர் சொன்னது நம்ம எவ்வளவு படிச்சிருந்தாலும் ஒவ்வொரு குரலுக்கும் அர்த்தம் வாயால கேட்கறது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இன்னும் இந்த கிளாஸ் கண்டினியூ ஆகாதான்னு நினைச்சதுக்கு நல்ல வேலை நெக்ஸ்ட் நீங்க திருப்பி ஆரம்பிக்கிறீங்க அவை குரல். அது கேட்கறதுக்கு ரொம்ப அவலா இருக்கும். நீங்க சொன்ன மாதிரி ஒய் மீங்கிறது வந்துட்டு நம்ம நல்லதுக்கு மட்டும் கேட்க மாட்டோம், கெட்டது நடந்துச்சு மட்டும் பெரும்பாலும் பகவான் கிட்ட போயிட்டு ஒய் மீ அப்படின்னு. அந்த ஒய் மீன் கேட்கறது வந்துட்டு when he is doing good thing also we should think நம்ம அது கொடுத்த மாதிரிதான் இதுவும் அப்படின்ற நினைக்கிற ஒரு மனப்பக்குவத்தை கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப முக்கியம்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி சார். லக்ஷ்மிமா. நமஸ்காரம். நீங்க சொல்றதுலாம் நம்ம கிட்ட இருக்கிற குணம் அப்படியே தெரியுது. அந்த கோபம் இப்பெல்லாம் நான் கொஞ்சம் கோபம் வந்தா கொஞ்சம் குறைச்சிக்கிறேன். அதான் மெயின் பாயிண்ட். அப்புறம் அதான் நம்ம கிட்ட இருக்கிற இதெல்லாம் எப்படி அதை நல்ல முறையில பயன்படுத்தணும்னு நல்லா தெளிவா புரிஞ்சுக்கிட்டேன். 5 புலன்கள் எல்லாரும் நல்லதே செய்யணும், நல்லதே பேசணும், நல்லதே செய்யணும், நல்லதே நினைக்கணும். மெயின் பாயிண்ட் அதான். தேங்க்யூ சார். பாக்கியமா இப்ப என்னவோ ஆச்சு பாக்கியமா. வாய்ஸ் மைக்ரோஃபோன் வேற பண்ணல. அந்த காதுல இப்ப கேக்குறது. கேட்கல, ஏதோ சரியில்லை, கனெக்ஷன் சரியில்லை. ஆமா சார், கரகரங்க. சரி கேட்கலம்மா. நீங்க ஹெட்போன் எடுத்துட்டு பேசுங்க. நீங்க ஹெட்போன் எடுத்துருங்கம்மா. ஹெட்போன் எடுத்துட்டு போய் நேரடியா உங்க மைக்க பார்த்து பேசுங்க. இந்த கனெக்ஷன் எடுத்துருங்க. சில நேரம் இப்படி ஆயிடும், ஒன்றும் பண்ண முடியாது. பரவாயில்ல, நாங்க கொடுத்து வைக்கல, கவலைப்படாதீங்க. ஜெயஸ்ரீ நீங்க சொல்லுங்க. எல்லாருக்கும் நமஸ்காரம். உங்களை மாதிரி நானும் ரொம்ப என்ஜாய் பண்ணேன். கூடவே இருக்கிறதுனால அவர் எவ்வளோ முயற்சி எடுத்து இது அவர் ஒரு ப்ரிப்பரேஷனுக்காக எவ்வளோ ஹவர்ஸ் எவ்ரி வீக்ஸ் ஸ்பெண்ட் பண்றாருன்னு பக்கத்துல இருந்து பார்த்திருக்கேன். அது அவரோட ஒரு கமிட்மெண்ட் இன்டு திஸ். என்ன திருக்குறள் நம்ம எல்லாமே கேட்டுட்டு இருக்கோம். அவர் படிக்கும் போது அதுல ஒரு வார்த்தையும் புரிய மாட்டேங்கிறது. அது அவர் பகுதி பிரிச்சு அதை அன்வயப்படுத்தி அது ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லும் போதுதான் நமக்கு தெரியுது. நீங்க எல்லாரும் சொன்ன மாதிரி அவரோட ஞாபக சக்தி எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கும். எதோ கோட் பண்ணுவாரு. அந்த மாதிரி இட் வாஸ் ரியலி ரொம்ப ரொம்ப என்ஜாயபிளா இருந்தது. உங்களோட சேர்த்து நானும் அனுபவிச்சேன். ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ தன்ராஜ் சார். பிரீத்தி திட்டோட கேட்க முடியாது. I think this is the first time I am listening to him. I welcome him to continue. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். உங்களோட தெரிஞ்சதை கத்துக்க I am ready always. I am open to learn things. கண்டிப்பா சார், வரேன் சார். Thank you. ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். சார் ஒரு விஷயம், பிரீத்தம் நீங்க யாரும் தெரியாம நான் கேள்வி கேட்டேன். I am so sorry. இல்லம்மா, ஃபர்ஸ்ட் டைம்ல ஒன்றும் பிரச்சனை இல்லைம்மா.
So, நான் உங்களுக்கு introduce தெரியாது பண்றேன். என் பேரு பிரீத்தம். நான் வந்து அருண் சாரோட டெய்லி சாதனால அவரோட ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பேன். ஸ்ரீபிரியாமா தான் எனக்கு கிரியா சொல்லி கொடுத்தாங்க. அப்படிதான் தன்ராஜ் சார் பழக்கமானாரு. எவ்ரி சாட்டர்டே அண்ட் சண்டே வந்து அவர் பேசுறப்ப கேட்டு அப்படியே பழக்கமானார். இப்போ அட்வான்ஸ் மெடிடேஷன் கோர்ஸ் பண்ணப்ப திருக்குறள்ல ரொம்ப ஆர்வமா இருந்தேன்னு சொன்னப்ப எனக்கு இப்படி ஒரு சேவா வந்து தன்ராஜ் சார் பண்றாருங்கிறதே தெரியாது. அருணப்பா தான் வந்து இந்த மாதிரி இருக்கு, நீ ஜாயின் பண்ணுன்னு சேர்த்து விட்டுட்டாரு. இப்படிதான் வந்தேன். இதுதான் ஷார்ட் அண்ட் சிம்பிளா என்னை பத்தி. மோஸ்ட் வெல்கம், மோஸ்ட் வெல்கம். அதே போல சிந்தனை சிதறல்கள்ட்டு என்னுடைய யூடியூப் இருக்குங்க சேனல். அதே போல அம்மாவோட நந்தாவன ஞானங்கள் இருக்கு. அதுல பாத்தீங்கன்னா திருக்குறளுடைய முன்ன எபிசோட்ஸ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அதே போல பகவத்கீதை வந்து ஜெயஸ்ரீலம் எல்லாம் பேசுறாங்க. நம்ம எல்லாருமே ஒரு குடும்பத்தை ஷேர் பண்ணிக்கலாம். கண்டிப்பாங்க கண்டிப்பாங்க. தேங்க்யூ தேங்க்யூ. எனக்கு ஆனா திருக்குறள் எப்பவுமே ஒரு வியப்பு என்ன இருக்கும்னா, அவருதான் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கடவுளை பத்தியும் சொல்லுவார். அகர முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகின்ட்டு. ஆனா அவரே தான் வந்து ஒரு முயற்சி எவ்வளவு முக்கியம்ட்டு வந்து தெய்வத்தால் ஆகாதீனும் முயற்சி தன் மெய்வர்த்த கூலி தரும்ட்டு ஒவ்வொரு முறை அது ரெண்டையும் வச்சு பாக்குறப்ப மனுஷனோட முயற்சி எந்த அளவு முக்கியம் அப்படின்ட்டு திரும்ப திரும்ப சொல்லலாம். அதுதான் எனக்கு அடிக்கடி வியப்பூட்டும் திருக்குறள்ல. ரொம்ப நிஜம், உண்மை. அவர் மிகப்பெரிய சித்தர். வாங்க தொடர்ந்து பயணிக்கலாம். கண்டிப்பாங்க கண்டிப்பா. வாய்ப்புக்கு நன்றி. நன்றி. இன்னைக்கு வந்து அருண் வந்து நன்றிங்க. கோகுல அஷ்டமிக்காக இஸ் நாட் அவைலபிள். சோ இன்னைக்கு ஜெயஸ்ரீ தான் ஸ்பான்சர் பண்ணிருக்காங்க. ஸ்பான்சர் பண்ணல, ஐ அம் தி ஹோஸ்ட். தேங்க்யூ தேங்க்யூ. தேங்க்யூ சார். எல்லாரும் யாருக்கன்னா என்ன சொல்லணுமா? க்ளோஸ் பண்ணிடலாமா? மேடம் ஒரே ஒரு நிமிஷம். சார் வந்துட்டு எவ்வளவு மெனக்கெடுறாருங்கிறது நீங்க அனுப்புற அந்த நோட்ஸ்லயே தெரியுது. அவர் எவ்வளவு கிளியரா ஒவ்வொரு இதுக்கும் அந்த பாயிண்டா போட்டு சின்ன சின்ன ஹேண்ட் ரைட்டிங் அவ்வளவு கிளியரா இருக்கு சார். உங்க ஹேண்ட் ரைட்டிங் தமிழெல்லாம் வந்துட்டு எழுதுறதே மறந்தே போயிட்ட மாதிரி இருக்கு. பட் அவ்வளவு அழகா எழுதி இன்னைக்கு ரொம்ப நல்லா பண்ணிருக்கீங்க. அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சார். இந்த மாதிரி ஒரு சேவைக்கெல்லாம் நாங்க சும்மா உட்காந்து கேட்கறதே பெரிய எங்களுக்கு ஒரு பாக்கியம் தான். எனக்கு அவ்வளவு பொறுமை இல்லைங்க, நான் எழுதுறது கஷ்டம். இல்ல ரொம்ப அழகா அது பாக்குறச்சே தெரியுது. அப்படியே முத்து முத்தா இருக்கு. ஒவ்வொரு இதுக்கும் போட்டு போட்டு ரொம்ப அழகா எழுதியிருக்காரு. அதாவது இந்த டீச்சர் வந்து பசங்களுக்கு வந்து எப்படியாவது ஞாபகப்படுத்தி மறந்துடாதன்னு சொல்ற மாதிரி அவ்வளோ அந்த என்ன சொல்றது, மத்தவங்களுக்கு வந்து அது போய் சேர்ந்தே ஆகணுன்ற அந்த டெடிகேஷன் வரவே வராது. நாங்க தான் கொடுத்து வச்சிருக்கோம். வேற என்ன சொல்றது. I am blessed. Thank you all. அடுத்த புதன்கிழமை நாம ஔவை குறள் அந்த புக்கு வாங்கிக்கோங்க. ரொம்ப அற்புதமானது, அற்புதமா இருக்கு. அவ்வளவு ரசிச்சுக்கிட்டு இருக்கு. இவ்வளவு அழகா அந்த மூதாட்டி அம்மையார் மிகப்பெரிய சித்தர் நினைச்சிருக்காங்க. அதனால தான் வள்ளுவர் பேரா அந்த வீடு பேரை தொடர அறத்துப்பால் பொருட்பால் என்பது காமத்தை பால் முடிச்சிட்டு இருக்கேன். வீடு பேரை உண்மை பிராட்டி விட்டு கொடுத்துட்டான்னு நினைக்கிறேன். எல்லாம் காட்டி இது 3 வந்தாலே வீடு பேர் தானே கிடைச்சிடும் கூட அவர் நினைச்சிருக்கலாம். எனக்கு தோன்றது அவை பிராட்டி வந்து வள்ளுவருடைய சீனியர். அதனால ஏற்கனவே அவங்க ஞான குறள் எழுதிட்டாங்க. அதனால இந்த 3 நிறுத்திட்டான்னு நினைக்கிறேன். அடுத்த புதன்கிழமை சந்திக்கலாம். வாய்ப்புக்கு நன்றி. லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் enthusiasm. Thank you so much. முடிச்சுக்கலாம் ஜெயம்.